ஐயா எப்போ கூட்டணி குறித்து அறிவிப்பார், எப்போ வெளியாகும்? 2 நாட்கள் சொல்லியிருந்தாரு, தொடர்ந்து நாட்கள். கூட்டணி குறித்து இப்போ இன்னைக்கு மனு வாங்கிறது இன்னைக்கு இறுதி நாள். 4 நாள் மனு வாங்கணும். கூட்டம் அதிகமாக இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறோம். இது மனு வாங்கிய பிறகு முக்கிய நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து நாளைக்கு பொங்கல், தை பிறகுது. தை மாதம் முதல் நாட்களில், முதல் ஓரிரு நாட்களில் அறிவிப்பார். நாளைக்கு அப்போ வெளியாக வாய்ப்பு இருக்குங்களா? நாளையோ நாளை மறுநாள் கட்டாயம் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆலமரம், நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஐயா தான் ஆணிவேர், ஐயாவே ஆலமரம், எல்லா புகழும் மருத்துவர் ஐயாவுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே தருமபுரியில் ஐயா தான் ஆணிவேருங்கிறத அங்கே நிரூபித்து காட்டினோம். சேலத்தில் ஐயாவே ஆலமரம்னு சொன்னோம். இப்போ பொங்கல் விழாவில் பாருங்கள், ஆலமரத்தை வச்சு ஐயா தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால் ஐயாவே ஆலமரம் என்ற அடிப்படையில் பொங்கல் ஐயாவை மையப்படுத்தி தான் பொங்கல் வைக்கிறோம். ஆலமரம் செஞ்சு வச்சுருக்குறோம். கீழே பொங்கல் வைக்க போகிறோம். நீங்கள் பொங்கல் வச்சு படைச்சி கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. நம்முடைய பண்பாட்டை போற்றுகிற, கலாச்சாரத்தை காக்கிற கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்த போகிறோம். ஏன் நேற்று கூட திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் பாமக பாஜக கூட கூட்டணி சொல்ல மாட்டோம் சொல்லியிருக்காரு. ஆனால் ராஜகண்ணப்பன் என்ன சொல்கிறாருன்னா, பாமக எங்கள் கூட கூட்டணி பேசிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கோணங்களில் பல்வேறு விதமாக பேசியிருந்தாலும் கூட எந்த கட்சி யாரோட கூட்டணி சேருவாங்கன்னு இன்னும் இறுதி முடிவு அறிவிக்கலை. எந்த கட்சிகளுமே நான் அறிவிக்கலை. அது சரியான நேரத்தில் எல்லா கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடக்கும். இறுதி முடிவு அறிவிப்பாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க கருத்து சொல்கிறாங்க. இன்னும் இறுதி முடிவு வரல. பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே கூட்டணிங்கிறத மருத்துவரையாக பேசி நல்ல முடிவு அறிவிப்பார். மருத்துவரையை அமைக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. அந்த கூட்டணி தான் ஆட்சியில் அமரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.